என்னோடய கேட்ஸுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 10 அடல்ட் கேட்ஸ் இருக்குது. அண்டு நான் இப்போ வந்து புதுசாக வந்து 5 கிட்டன்ஸ் குட்டி போட்டிருக்கு. அண்ட் அதனால் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரூல்ஸ் 20 kg அடல்ட் ஓஷன் ஃபிஷ் இந்த ஃப்ளேவர் வந்து கொடுப்போம். இந்த 20 kg வந்து 2 monthsக்கு வரைக்கும் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ட்ரை ஃபுட் வந்து இந்த விஸ்காஸ் ஓஷன் ஃபிஷ் ஃப்ளேவர், இது வந்து 6.5 kg. ஸோ இந்த 2 ட்ரை கேட்டு தான் ட்ரை ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் இப்போது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவி கொடுப்போம், விஸ்காஸ் டூனா இன் ஜெல்லி. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கிரேவி கொடுப்போம். அண்ட் தென் வந்து க்ரீமி ட்ரீட்ஸ் வந்து 2 பூனை வந்து மொட்டை மாடியில் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த க்ரீமி ட்ரீட்ஸ் கொடுப்போம். மியோ க்ரீமி ட்ரீட்ஸ், அதில் சிக்கன் ஃப்ளேவர் ஆரஞ்சு கலர் இருக்கும், அந்த சிக்கன் ஃப்ளேவர் மட்டும்தான் இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து 4 இருக்கும், 4 வந்து 100 rupees. ஸோ நாங்கள் இது எல்லாமே வந்து பல்காக வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குவோம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஷாப் வச்சுருக்காரு, அவங்கக்கிட்ட வந்து நல்லா ஒரு டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் எங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதுதான் வாங்குவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிஸ்கெட் வந்து கொடுப்போம் பாருங்கள். அந்த ட்ரூல்ஸ் கேட் பிஸ்கெட் ஒன்று வந்து 25, இது வந்து ஒரு 500 rupeesக்கு நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் பல்காக வாங்கிடுவோம், வாங்குறதால தான் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து இந்த ஜெல்லி வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வருதுல்ல, இதில் வந்து 4 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும். ஒரு குட்டி பாக்ஸில் வந்து 14 இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த இதில் வந்து ஃபுல் பாக்ஸ் சம்டைம்ஸ் வாங்குவேன், இல்லைனா வந்து 2 குட்டி பாக்ஸ் வாங்குவேன். 2 குட்டி பாக்ஸில் வந்து ஒன்றுத்தில் வந்து 14 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி போடுவேன். வெறும் ட்ரை ஃபுட்டு மட்டும் போட்டால் வந்து பிடிக்காது, அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா, கேட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடணும். கிரேவி, கேட் ஃபுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் கொடுக்குற கேட் ஃபுட்ஸு. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.